ஓகே. குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா லைசன்சிங் அண்ட் ஸ்கோப் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியோட டெஃபனேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. டு எஜுகேட் தி லைசன்சர் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த பேட்டன் ஹோல்டர் வந்து ஒருத்தர் லைசன்ஸ் எழுதி கொடுத்தார் இல்லையா, அந்த லைசன்ஸை வாங்கினவர் தான் லைசன்சர். ஸோ அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், டு எஜுகேட், வி நீட் டு எஜுகேட் ஹிம் ஆர் ஹர். எதுக்காக நம்ம அதை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா டு ஒர்க் இன் அ பர்டிகுலர் டெக்னாலஜி, தட் இஸ் அவர் டெக்னாலஜி, டு யூஸ் த இன்னோவேஷன் இன் தயர் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஆஸ் பர் த ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து ஒரு 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 டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணியிருக்கோம்னா அந்த லைசன்ஸருக்கு அந்த டெக்னாலஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட ப்ராடக்டில் நம்மளோட டெக்னாலஜி வந்து ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் படி அவர் யூஸ் பண்ணுறாரா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா we need to educate him, we need to teach him, we need to train him. ஸோ அதை ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் வந்து he or she can able to implement our technology or process in her product or in his product. ஸோ இதுதான் வந்து மேஜர். ரெண்டாவது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெல்த் ஜெனரேஷன். ஸோ இந்த வெல்த் ஜெனரேஷனுமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டில் வந்து வி நீட் டு இன்கல்கேட் ஆர் இன்கார்பரேட். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டில் எழுதிடணும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வெல்த் கிரியேஷன் நடக்கணும், இல்லை இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வெல்த் ஃபார்முலேஷன் ஆர் ஜெனரேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வி நீட் டு ரைட் இட் இன் அன் அக்ரிமெண்ட், ரைட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா why we need to really transfer the technology, do we need to transfer the technology? If you ask that question means I will say yes. என்ன ரீசன்? பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன்னா the reason is we need to bring down the expenses towards conducting of our research, correct? ஸோ நம்மளோட ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எக்ஸ்பென்சஸை வந்து ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறோன்னா பண்ணணும்னு நம்ம நினச்சோன்னா வி நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி டு தி அனதர் பர்சன். இல்லைனா என் கையிலேயே வச்சுக்கிறதுல எந்த ப்ராப்ளமே எந்த பிரயோஜனமே இல்லை, ஐ நீட் டு மார்க்கெட் ஃபர்தர், ரைட். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா ஐ நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் த டெக்னாலஜி. அப்போ தான் வந்து என்னோட எக்ஸ்பென்சஸ் டுவர்ட்ஸ் கண்டக்டிங் மை ரிசர்ச் கண்டக்டட் அஸ் வெல் அஸ் கோயிங் டு கண்டக்ட் மை ரிசர்ச், அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டிராஸ்டிக்காக சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, செகண்ட் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட ரிசர்ச் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியில் வந்து இன்கர் ஆக போகிற காஸ்ட்டை வந்து என்னன்னா அதுவும் சிக்னிஃபிகண்ட்டாக வந்து டவுன் ஆகும். அது மட்டும் இல்லை, திஸ் வில் என்ஹான்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் த டெக்னாலஜி இன் ஃபர்தர் ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட், ரைட். ஸோ இதுதான் வந்து மூணு நீடுன்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜின்னு உங்கள் ஸ்லைடு முன்னாடி நான் மாற்றிருக்கேன் நான். யூ ப்ளீஸ் கோ த்ரூ தீஸ் பெனிஃபிட்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட். யூ கேன் பாஸ் த வீடியோ அண்ட் ரீட் இட் பை யுவர் செல்ஃப். இந்த மூணு பாயிண்ட்டையும் நீங்களே வந்து ரீட் பண்ணிக்கோங்க, ரைட். ஓகே, ஃபைன். இந்த ஒன்ஸ் யூ பாஸ் இட் அண்ட் நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னு இப்போ நான் நம்புகிறேன். ஐம் ஜஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். லைக் இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து மூணு வேல நடக்கலாம். அது என்னென்ன வே அப்படின்னு கேட்ட அப்படின்னா அசைன்மெண்ட், லைசன்ஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா, லைசன்ஸ். ஸோ இப்போ இந்த இந்த மூணு வே டெக்னாலஜி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். லெட் மீ see that. Then we will move on to the three ways. ஓகே, இதுதான் வந்து இந்த உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லைடில் தான் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நான் உனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் இன் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். நம்ம கையில் இருக்கக்கூடிய பேட்டண்ட்டை வந்து பேட்டண்ட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியோ இல்லை வந்து ப்ராடக்ட்டோ ப்ராசஸையோ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குரிய ஸ்டேஜஸ். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்வென்ஷன், தட் இஸ் நம்ம ஃபஸ்ட்டு இன்வென்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டையோ ப்ராசஸையோ அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம். டிஸ்க்ளோஸ் எங்கே பண்ணுவோம்? பேட்டன்ட் ஆஃபீஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். தட் மீன்ஸ் சப்மிட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தே அசஸ் அவர் டாக்குமெண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் தர்றாங்க. தட் இஸ் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, ஆத்தென்டிசிட்டி கொடுக்குறாங்க. அது நமக்கு என்னென்னா ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்வென்ஷன் டிஸ்க்ளோஷர், அசஸ் பண்ணுறாங்க, அசஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துட்றாங்க. அதான் வந்து நம்ம ரைட்ஸ்க்குரிய ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டிங்கை ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் வாங்காமலே வந்து உங்கள் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் இங்கே டேரெக்டாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா யாருனாலும் எதுக்குனாலும் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து அடியாகி போயிருவீங்க. ஸோ அதனால் ப்ரொடெக்ஷன் நம்ம ரைட்ஸ் வாங்கினது அது தட் மீன்ஸ் அந்த பேட்டன்ட்டோ இல்லை காப்பி ரைட்ஸோ கிராண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் யூ நீட் டு கோ டு மார்க்கெட்டிங். ஸோ ஒன்ஸ் யூ கெட் இன் டு தி மார்க்கெட்டிங், then you need to offer or grant a license to some others, right? So
ஸோ சம் அதர்ஸ் அப்படின்னா யாருனாலும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒன்றும் ஃபுல்லாவோ பார்ஷியலாவோ இல்லை ஃபுல்லாவோ ரைட்ஸை வந்து யூ நீட் டு யூ கேன் நாட் யூ நீட் டுன்னு சொல்ல மாட்டேன், யூ கேன் ப்ரொவைட் அ லைசன்ஸ், ரைட். தென் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் தான் வந்து ஃபினான்ஸை. அந்த ஃபினான்ஸை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிக்கலான்றது தான் வந்து போன ஸ்லைடில் வந்து பெனிஃபிட்ஸில் நான் சொன்னேன். ப்ளஸ் ஓரளவு நான் சொன்னேன், ஸ்லைட்லேயும் வந்து ஒரு 3 பெனிஃபிட்ஸ் நான் காமிச்சேன், ரைட். ஸோ அந்த காசெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தட் வில் ஹெல்ப் அவர் ஃபர்தர் டூயிங் ஆஃப் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் ஆர் in developing the products, right. This is what the stages that involved in technology transfer, right. Fine. And already சொன்ன மாதிரி மறுபடியும் I'm just moving on to 3 வேல வந்து டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன் இஸ் அசைன்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து லைசன்ஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா, மூணாவது வந்து லைசன்ஸு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து அசைன்மெண்ட்னா என்னென்னா நம்ம கையில் நம்மள்கிட்ட கிராண்ட் ஆகிருக்கக்கூடிய பேட்டன்ட்டோட ரைட்ஸை வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது யாருக்குன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்புக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டில், தட் மீன்ஸ் அக்ரிமெண்ட்டில். அந்த டாக்குமெண்ட்டில் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருப்போம், நம்ம டேர்ம்ஸ் ஆஃப்லாம் எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ அதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம். அந்த நம்ம அசைன் பண்ணுறோம் இல்லையா ஒரு பர்சனை, அந்த அசைன்மெண்ட் பை யூசிங் டாக்குமெண்ட் இஸ் கால்ட் அஸ் அன் அசைன்மெண்ட். அப்போ லைசன்ஸ் பை ஆப்ரேஷன் ஆஃப் லா அப்படின்னா என்னோட ரைட்ஸை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பை இது சேம் ரிட்டன் டாக்குமெண்ட்டில். லாவில் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் கம்ப்ளைன்ஸ் வச்சு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். மூணாவது பாயிண்ட் நான் என்ன சொன்னேன்னா வெறும் லைசன்ஸ், அதில் வந்து பை ஆப்ரேஷன் ஆஃப் லான்ற வேர்டு நான் சேர்க்கல, வெறும் லைசன்ஸு. ஸோ அந்த வேயில் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னா, என் மனப்போக்கில் நான் என்னென்னலாம் நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து அக்ரிமெண்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேனோ ஃபுல்லாக சேர்த்துட்டு நான் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அந்த அசைனி பர்சனுக்கு. நான் வந்து பேட்டன்ட் ஹோல்டரு, அந்த அசைனி பர்சனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதான் வந்து மூணாவது பாயிண்ட், லைசன்ஸ். ஸோ தெர் ஆர் 3 ways in transferring the technology: assignment, license by operation of law and license. ஸோ இந்த 3 தான். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல அசைன்மெண்ட்டு, இந்த 3 waysல ஃபஸ்ட்டு வே. அந்த அசைன்மெண்ட்டை வந்து 3 பிரிக்கலாம். இங்கே 3 கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன் இஸ் லீகல் அசைன்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட்டு, மூணாவது வந்து மார்ட்கேஜஸ், MORTGAGES, மார்ட்கேஜஸ், ரைட். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று வந்து லீகல் அசைன்மெண்ட்டு. லீகல் அசைன்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பர்சன்கிட்ட வந்து என்னோடய ரைட்ஸ் ஃபுல்லாக ரைட்ஸ் ஹோலாவோ இல்லை பார்ஷியலாவோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி, ரைட். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை எழுதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பேட்டன்ட் ஆஃபீஸில் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணினேன் அப்படின்னா தென் தட் இந்த ப்ராசஸ் நான் அசைன் பண்ணது வந்து லீகல் அசைன்மெண்ட்டாக மாறிடும். அப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் 2 பேருக்குமே நாங்கள் அக்ரிமெண்ட் வச்சு அந்த டாக்குமெண்ட் வந்து 2 பேர் மட்டும் கையில் மட்டும் வச்சிருந்தோம். அதுதான் லைக் பேட்டன்ட் ஹோல்டர் அஸ் வெல் அஸ் த லைசன்ஸ் ஹோல்டர். ஸோ உங்கள் 2 பேர் கையில் மட்டும் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அது வெறும் அசைன்மெண்ட்டு. அதுவே அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் நம்ம இந்தியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் கிண்டியில் போய் நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா தட் டாக்குமெண்ட் இஸ் கால்ட் அஸ் லீகல் அசைன்மெண்ட், ரைட். ஸோ இதுதான் வந்து லீகல் அசைன்மெண்ட். ரெண்டாவது டைப் ஆஃப் அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட். ஸோ ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட்னா என்னென்னா, என் பேரில் வந்து இப்போ பேட்டன்ட் வந்து கிராண்ட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் ப்ரொவைட் தட் மீன்ஸ் எஸ் ஐ வில் ரெண்டர் எ லைசன்ஸ் வித் சர்டைன் ஷேர் ஆஃப் த கிராண்டட் பேட்டன்ட் டு எனி பர்சன். நான் எந்த ஒரு பர்சனுக்கும் நான் எனக்கு கிராண்ட் ஆன பேட்டன்ட்ல இருந்து ஷேரை நாட் ரைட்ஸு, ஷேரை வந்து நான் ஒரு பர்சனுக்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட்டை. ஸோ இந்த கேஸில் வந்து என்னென்னா, அந்த அசைனி பர்சன் நான் ஒருத்தர் அசைன் பண்ணுறதில்ல, அவர் வந்து ஹீ டஸ் நாட் ஆக்ட் அஸ் அன் ப்ராப்பரேட்டர் ஆஃப் த பேட்டன்ட். ஸோ அந்த இது வந்து எந்தெந்த மாதிரி கேசஸ்க்கு நடக்கும்னு கேட்குறீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ நான் என் பேரில் கிராண்ட் ஆயிடுச்சு, கிராண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அவருக்கு ஓகே நீ ஒரு 27% வந்து உன்னோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணி நானாகவே வந்து அவருக்கு வந்து ஷேரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், ரைட். ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அவருக்கு கிடைக்கும்ன்றது அக்ரிமெண்ட்டில் பேசிக்குவோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட். அதுக்காண்டி நான் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பேஸ்ட் ஆன் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு மை ஒர்க் அப்படின்றதுக்காக அவர் ஓனர் கிடையாது, ரைட். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட். மூணாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்ட்கேஜஸ், MORTGAGES, அதுக்கு தமிழில் வந்து அடமானம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் இது எப்படி இந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் கையில் இருக்கக்கூடிய பேட்டன்ட் ரைட்ஸ் எனக்கு வந்திருக்கும். ஸோ நான் தான் பேட்டன்ட் ஹோல்டர். இதை நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ஒரு ஹோலாவோ இல்லை பார்ஷியலாவோ வந்து அந்த பேட்டன்ட் ரைட்ஸை வந்து
ட்ரான்ஸ்ஃபர் அந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வேர்டை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ வில் மேக் தி ஓகே ஐ வில் ட்ரான்ஸ்ஃபர் த ஹோல் ஆர் பேட்டன் ரைட்ஸ் டு த மார்ட்கேஜ்னு சொல்லுவேன். தட் மீன்ஸ் அசைனிக்கு வந்து அசைனி கையில் நான் அடமானம் வச்சிருவேன். நான் ஒரு 2 கோடி ரூபான்னு பேசி அடமானம் வச்சிருவேன். முக்கியமான வேர்டு இதுதான். ஒரு 2 கோடி சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நான் பேசி வச்சுக்கிட்டு நான் அவர் கையில் வந்து என்னோட பேட்டன்ட் ரைட்ஸை வந்து கொடுத்துருவேன் நான். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து எப்போ வந்து அவர் அக்ரி பண்ணிடுவார், இந்த மாதிரி நான் இந்த மணியை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிடுவார். ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அவர் நான் பேசின, ஃபார் எக்ஸாம்பிள் 2 crore வச்சுக்கோங்களேன், நான் பேசின மணி, அந்த பேசின மணியை அவர் திருப்பி என் கையில் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம எழுதின அக்ரிமெண்ட் வந்து என் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், ரைட்? ஸோ அந்த பேட்டன்ட் ரைட் வந்து தட் வில் ரீஸ்டோர் டு தி பேட்டன்ட் ஹோல்டர். So this is what the process which involves in mortgages, mortgages, right? Okay, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 3 types of assignments பார்த்துருக்கோம். லீகல் அசைன்மெண்ட், ஈக்விட்டபிள் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் மார்ட்கேஜஸ், ரைட்? ஓகே,